Hello guys, welcome to my economics current affairs video. Previously 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பாலிட்டி, என்வரன்மெண்ட் அண்ட் இக்காலஜி, ஜியாகிரஃபி. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா இதை முடிச்சுட்டு வேணாலும் நீங்கள் போய் அதை பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் எக்கனாமிக்ஸுங்க. ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் 2003 இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி அண்ட் ஆன்டி டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் திட்டுச்சு. ஸோ அதனால இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வாஸ் இன் தி நியூஸ். இந்த எஃப்ஆர்பிஎம்மோட இந்த 3% ஆஃப் ஜிடிபி இது எல்லாமே இது வந்து ஒரு டார்கெட்டுங்க. இதை வந்து க்ளீனாக படிச்சிடுங்க. அண்ட் கீ ஃபைண்டிங்ஸ், இந்த ஃபைண்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிகாஸ் இட் வாஸ் இன் தி நியூஸ் லேட்லி. இதையும் என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கீ ப்ராவிஷன்ஸ். ஸோ இந்த எம்ஏடி கார்ப்பரேட் ஒன்லி, நான் கார்ப்பரேட்டுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் அன்டிஸ்க்ளோர்டு இன்கம்மை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நவ் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் வர்ச்சுவல் அசெட்ஸ். இந்த டிஜிட்டல் கரன்சி கூட என்எஃப்டிஸ் கூட அன்டிஸ்க்ளோர்டு இன்கம்க்கு வந்துடும். ஸோ அதனால இட் வாஸ் இன் தி நியூஸ். இதே ஒரு வாட்டி என்னென்னு க்ளீனாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டபுள் வாட்டி வந்திருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் கீ டேர்ம்ஸ், இதில் ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, ஆஃப் பட்ஜெட் பாரோயிங். இந்த வருஷம் நீங்கள் ஹிண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 to 40 டைம்ஸ் இந்த நியூஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து 2020 வந்து நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா சைனா வந்து ஸ்டீலை டம்ப் பண்ண டெட்டு சீப்பாக அது வந்து டம்ப் பண்ணிட்டு இருந்துச்சு அதர் கண்ட்ரிக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஆன்டி டம்பிங் டியூட்டியை கொண்டுட்டு வந்தாங்க. ஹென்ஸ் ஃப்ரம் தட் டைம் இட் வாஸ் இன் தி நியூஸ். ஓகே, ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்ன, சேஃப்கார்ட் டியூட்டினா என்ன, ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்னா என்ன, இது மூணையும் ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் சிட்டி. தி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சிட்டி இஸ் அட் காந்தி நகர். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட நியூ இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கிஃப்ட் சிட்டியில். ஸோ அதனால இட் வாஸ் இன் தி நியூஸ். இது எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் க்ளீனாக படிச்சுக்கிறது பெட்டர். ஓகே, செபி. ஓகே, ஒரு போர்ட் மீட்டிங்கில் வந்து ஸ்வாகத் எஃப்ஐ ஃப்ரேம் ஒர்க், அதை வந்து அந்த ரிலாக்ஸ்டு கீ ரூல்ஸ், அந்த ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க. அதில் என்னென்னா எஃபிஐக்கும் எஃப்விசிஐக்கும், அதாவது வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னு இங்கே இருக்குது, ஒரு வாட்டி க்ளீனாக படிச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் அண்ட் அதர் கீ டெவலப்மெண்ட்ஸ். இதில் ஸ்விஃப்ட் மெசேஜிங், இது வந்து பேங்கிங் மெசேஜிங் சிஸ்டம் மணி ட்ரான்ஸ்ஃபருக்காக. இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இட் வாஸ் இன் தி நியூஸ். ஐபிபிபி, இதையும் ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், இது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அசெட் குவாலிட்டிக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு எல்லாத்துக்குமே பேங்கிங் நார்ம்ஸில் பிசிஏ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் என்னன்னு ஒரு வாட்டி கூகுள் சர்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு, ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஓகேவா? இது ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்ன, அதோட கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், இது ஸ்டாட்டிக் போர்ஷன். யூபிஎஸ்சி எப்போவுமே டைனமிக்காக கரண்ட் அஃபேராக இருக்கிறத ஸ்டாட்டிக்காக மாற்றிடும். ஸோ ஒரு வாட்டி இதை என்னன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூஸ்குள்ளே வந்துடுங்க. ஸோ நியூஸ் என்னென்னா, அப்ரூவல் டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃபார் டிரான்சிஷனிங் யூனிவர்சல் பேங்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. ஸோ யூனிவர்சல் பேங்க் ஆச்சுன்னா என்னன்னு இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எஃபியோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இது வந்து ஸ்டாட்டிக்கு, பட் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோட ஜெனசிஸ், எப்போ எஸ்எஃப்பி ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா, அது எந்த ரூல்ஸ் கீழே வரும், ஆர்பிஐ ஆக்ட் கீழே வராது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோடி, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கோல்டை வாங்காதீங்க, சில்வரை வாங்காதீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பிகாஸ் டு இன்க்ரீஸ் ஃபோரெக்ஸ் ரிசர்வ். ஓகேவா? இப்போ நம்ம ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. இஸ் இட் ரெக்கார்ட் லோ? நோ, ரெக்கார்ட் லோவில் இல்லை. வி ஆர் மெயின்டைனிங் இட் வெரி வெல். ஓகே, இப்போ கோல்டு ரிசர்வ் அதிகம் ஆச்சுன்னா என்ன நடக்கும், திஸ். அதுக்கப்புறம் ஸ்டோரிங் கோல்டை ஹோல்டு பண்ணோன்னா என்ன நடக்கும். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இவ்வளோ தான் இந்த நியூஸில் கவர் பண்ண முடியும். எல்லாமே இருக்குது, க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸ் வித் ஐஎம்எஃப்ல ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸும், அதுக்கப்புறம் ரிசர்வ் டிரான்ஸ்பொசிஷன், இது ரெண்டையும் 90s இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க யூபிஎஸ்சியில். அதனால ஒரு வாட்டி கூகுள் சர்ச் பண்ணி இது என்னன்னு க்ளீனாக ஒரு வாட்டி படிச்சுடுங்க. 90s இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் இன்டிகிரேட்டட் ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீம், ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீமுங்க இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். இதோட பவர் ஆஃப் காம்பன்சேஷன் இது என்ன? ஸோ ஓம்புட்ஸ்மேன் வந்து குவாசி ஜுடிஷியல் இன் நேச்சர். ஏன்னா எது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கோ இட் ஹேப்பன்ஸ் டு பி குவாசி ஜுடிஷியல். அதாவது ஒரு கோர்ட்டுக்கு ஹாஃப் பவர் இதுக்கு இருக்கும். ஸோ இந்த ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீம்னா என்ன, இது எல்லாமே ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976, ஆர்பிஐ ஆக்ட் கீழே வராது. ஓகேவா? ஃபார்ம்டு பை டாக்டர் வியாஸ் கமிட்டி. ஸோ இதோட ரீஜனல் ரூரல் பேங்க் இது எல்லாமே, இந்த ஜெனசிஸ் எப்படி வந்துச்சு இது எல்லாமே இங்கே இருக்குது. இது ஒரு வாட்டி க்ளீனாக படிச்சிடுங்க. 1975 ஜாயிண்ட் ஓனர்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது க்ளீனாக ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக தான் இது கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? இதை ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்எல்லுங்க, ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து 2010 இருந்து அட்லீஸ்ட் 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தே லவ் திஸ். யூபிஎஸ்சிக்கு ஃபார் சம் கிரேசி ரீசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது வந்து செக்ஷன் 22(1) ஆஃப் ஆர்பிஐ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் ஆர்பிஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 75% ஆஃப் ஏஎன்பிசி, ஏஎன்பிசினா அட்ஜஸ்டட் நெட் பேங்கிங் கிரெடிட் ரேஷியோ, இது வந்து ஒரு எஸ்எல்ஆருங்க. ஓகேவா? ஸ்டாச்சுட்ரி நான் ஸ்டாச்சுட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதை வந்து இப்போது 75%லேருந்து 60% மாற்றிட்டாங்க. எங்கே மாற்றிருக்காங்கன்னா இந்த மேண்டேட்ரி வந்து 40% தான் இருக்குது. பட் இங்கே வந்து இந்த நான் பிஎஸ்எல் இருக்குல்ல, அங்கே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார் 20% கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் 35. ஸோ இந்த சேஞ்சு கேட்கலாம், அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐ வந்து ஃப்ரம் ஆஃப்டர் கோவிட்ல இருந்து அதோட சர்ப்ளஸ் மணியை, இந்த ட்ரான்ஷ் அமௌண்ட்டை சர்ப்ளஸ் மணியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இந்த ரூல். ஓகேவா? இந்த நியூஸை வந்து க்ளீனாக ஒரு வாட்டி படிச்சிடுங்க. இட் வாஸ் இன் தி நியூஸ் லைக் 2020 நிறைய வாட்டி நியூஸில் இருந்திருக்கு. பட் ஒரு வாட்டி கூட கேட்கல. இந்த வாட்டி கேட்குற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ லுக் ஓவர் திஸ். ஓகே? எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்குங்க இது. இதை ஒரு வாட்டி கரெக்டாக படிச்சிடுங்க. ஸோ யூபிஐ வாஸ் இன் தி நியூஸ் ஃபார் குளோபல் அடாப்ஷன் அண்ட் ரீசெண்ட் டெவலப்மெண்ட். ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா, ப்ரீவியஸ்லி பூட்டான், நேபாளெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்ட்ரி விச் ஹேப்பன்ஸ் டு பி நமீபியா இன் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி நமீபியா வந்து யூபிஐ பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் எவ்ரி திங் பாயில்ஸ் டவுன் ஹியர். யூபிஐனா என்ன, அது என்பிசிஐ கீழே வரும் இல்லையா, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 2016 ஃபஸ்ட்டு கொஷன்னே இதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகே? ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த செபி ஆயிடுச்சு, தெரியாமல் இங்கே வந்துட்டேன், சாரி. எஃப்டிஐ வர்சஸ் எஃபிஐ, இது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்குங்க. யூபிஎஸ்சி ஆல்வேஸ் ஆஸ்க் திஸ், ஸ்டாட்டிக்காகவே கேட்கும். ஸோ எது நல்லது, போர்ட்ஃபோலியோ நல்லதா, இந்தியாவோட வளர்ச்சிக்கு எது பெஸ்ட்டு, இந்த மாதிரி கம்பேரிஷன் கொஷின்ஸாகவே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் மைண்ட் செட்டில் இது ஒரு வாட்டி க்ளீனாக ஃபுல்லாக படிச்சிடுங்க. அதோட அது இம்பேக்ட் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே? சர்ஃபேசி ஆக்ட். ஸோ சர்ஃபேசி ஆக்டில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னு சுப்ரீம் கோர்ட் திட்டுச்சு. ஹென்ஸ் இட் வாஸ் இன் தி நியூஸ். இர்ரெகுலாரிட்டினா அனாமலிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்க இது. ஆக்சுவலி ஒரு என்பிஏன்னா என்னன்னு தெரியல. 60 days 59 daysக்குள்ளே ஒரு அசெட், நமக்கு லோன் வந்து பேங்க்குக்கு அசெட். ஸோ அதனால தான் அசெட்டுன்னு சொல்லுவாங்க. லோன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதை என்பிஏன்னு போட்டுடுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துடுங்க. வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2026, மெஷர்மெண்ட் ஆஃப் இன்இக்வாலிட்டி, எது மெஷர்மெண்ட்டு, இது எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் இதை ஆக்சுவலி எதுக்கு வச்சேன்னா, இந்த குஸ்னட்ஸ் கர்வ்னா என்ன, கினி இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் லோரன்ஸ் கர்வ், இது எல்லாமே அப்படியே மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி போகிற போக்கில் அடிச்சு விட்டுடுவாங்க. ஸோ இது ஒரு வாட்டி பேர்மா ரேஷியோன்னா என்ன, எல்லாமே ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க.
ஸோ பப்ளிக் டெட் இன் இந்தியா, இந்தியாவில் பப்ளிக் டெட் அதாவது கடன் தொகை அதிகரிச்சுட்டே போகுது. அதை பற்றி தான் இதோட நியூஸ் இங்கே இருக்குது. க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் இன்டர்னல் டெப்ட் எவ்வளோ, எக்ஸ்டர்னல் டெப்ட் எவ்வளோ, இது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அபவுட் எக்ஸ்டர்னல் டெப்டில் இந்த கம்போசிஷன், பாரோஸ், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன் எஸ்டிஆர், ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் ஃப்ரம் IMF, அது கூட எக்ஸ்டர்னல் டெப்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இதை க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ்பி, இது வந்து ஸ்டாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் இப்போது ஹியூமன் கேபிட்டலில் வந்து மேம்பாடு பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து லயபிலிட்டி இல்லை, அது வந்து அசெட்டாக மாறிடும். அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்போவுமே அசெட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். பேஸ்ட் ஆன் தட் இங்கே இருக்குது எல்லாமே க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த ஃபைண்டிங் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது பண்ணது வந்து மாஸ்பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் எம்பி லேட் கூட பார்த்துக்கோம். எம்பி லேடுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட். இந்த பணத்தை கூட இதுதான் பார்த்துக்கும். ஸோ இதையும் ஒரு வாட்டி க்ளீனாக என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டிங் இதெல்லாமே ISAR இதெல்லாமே நியூங்க. இது வந்து 2025 to 2027 ஃபஸ்ட்டு டேர்ம் இது. அதனால் எனிதிங் விச் இஸ் இன் நியூ இன் தி நியூஸ் அதை வந்து கேட்டுடுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதோட மெம்பர்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மெம்பர்ஷிப்பில் வந்து வெயிட்டேஜாக க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் 34 மெம்பர்ஸில் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை ஏஷியா அண்ட் நெக்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்னு, அதுக்கப்புறம் லாட்டின் அமெரிக்கா, லீஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன். ஸ்லாவிக் கண்ட்ரிஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் யூரோப்பியனுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இது யார் கொடுப்பாங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும். இதோட கீ ஃபைண்டிங்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நாம் ஆக்சுவலி வி ஆர் இன் அ குட் பொசிஷன். ப்ரீவியஸ்லி நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இப்போ வி ஆர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 60 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 62, 65, இப்போ 72க்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 1990 பாருங்கள் 8.2 தான் ஸ்கூலிங்கோட மீன் இயராக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 8 வருஷம் தான் ஒரு பையன் ஸ்கூலுக்கு, ஒரு பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ அது வந்து 13 மாறி இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ இதில் இந்த கீ ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரு வாட்டி க்ளீனாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா எனர்ஜி ஸ்டாக், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியன் பவர் செக்டர். பவர் செக்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண நம்ம வந்து ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே, ஒரு ஸ்பியர்ஹெடட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வந்து இது இந்தியா எனர்ஜி ஸ்டாக்னு இருக்குங்க. இதோட பைலட் ப்ரோக்ராம் வந்து எங்கெங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நிக்கல் வாஸ் இன் தி நியூஸுங்க. நிக்கல் நிறைய வாட்டி நியூஸாகவே இருந்துச்சு. இது ஜாகிரஃபியாக வேணாலும் கேட்கலாம், இக்கனாமி பர்ஸ்பெக்டிவில் வேணாலும் கேட்கலாம். ஜாகிரஃபின்னா இது எங்கே கிடைக்கும். இந்தியாவில் நிக்கல்லே இல்லையானா? நோ, இந்தியாவில் நிக்கல் இருக்குது. எங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட், ஆந்திரா, ஒடிஷா, இந்த ஏரியாவில் நிக்கல் இருக்குது. ஸோ இது ஜாகிரஃபியாக மாற்றலாம். அதுக்கப்புறம் அதோட யூசஸ் சயின்ஸ் அண்ட் டெக்காக மாற்றலாம். அதோட வேரிஸ் நிக்கல் இதையும் எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவில் கேட்டுடலாம். ஓகே, அதோட யூசஸை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க, அவ்வளோதான். எக்கனாமி இஸ் ஆல்சோ டன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் அப்லோட் பண்ணுவேன். இதோட முடிஞ்சிடும். ஓகே, பாய், டேக் கேர்.